ஹை சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் கட்னா நான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன லீஃபுக்கு லோட் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 0.5 சென்டிமீட்டரில் இருந்த டியூப் பீட் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி 2 mm சைஸில் இருக்க கட் பீட் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ வந்து 1 mm சைஸில் இருக்க கட் பீட் யூஸ் பண்ணி தான் இந்த லோட் ஸ்டிச் போட போகிறோம். லோட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த 1 mm சைஸை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த கட் பீடை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய சைஸ் வந்து 1 mm சைஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த 2 mm பீடை வந்து தனியாக பார்க்குறதுக்கு ரொம்ப பொடியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் 1 mm சைஸ்ன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தா அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. இப்போ இந்த பீடை மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதனுடைய சைஸ் வந்து கரெக்டாக 2 mm சைஸில் இருக்குது. ஸோ இந்த பீடை வாங்கும்போது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளே ஒரு பேஸ் கொடுப்போம். இப்போ இந்த சின்ன லீஃப் அப்படிங்கிறதுனால உள்ளே பைப்பிங் த்ரெட் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம கோரா வச்சுக்கலாம். இப்போ இங்கே கோரா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அப்படியே இந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணி இந்த லீஃபோடைய டிப்புக்கு கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த டிப்பிலேருந்து கட் பீடை லோட் பண்ணி இந்த கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கட் பீடு ஒரு 3 கட் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது லோட் ஸ்டிச் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு லாங் ஸ்டிச், மறுபடியும் மேல் பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த கட் பீட் லைனை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச். இப்போ மறுபடியும் அங்கேருந்து கட் பீட் லோட் பண்ணி மறுபடியும் இங்கே கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ 3 பீடு வச்சா இங்கே பத்தலை, இன்னொரு பீடு தேவைப்படுது. இன்னொரு பீடு எடுத்துகிட்டு 4 பீடாக வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச், கீழ் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச், முன்னாடி ஸ்டிச் பண்ண லைனை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச். இதே மெத்தடில் நம்மளுக்கு ஒரு லைனுக்கும் எவ்வளோ பீடு தேவைப்படுதுங்கிறத பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 கட் பீட் தேவைப்படுது. 5 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து 3 தேவைப்படுது, அப்புறம் 4 தேவைப்படுது, இப்போ 5 தேவைப்படுது. இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பீட்ஸ் தேவைங்கிறத கூட்டி குறைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த லீஃப் ஷேப்பே வந்து இதை விட குட்டியாகவும் இருக்குது. இப்போ இந்த லீஃபுக்கு வந்து நான் ஒரு 5-6 லைனுக்கு கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, இதை விட குட்டி லீஃப்க்கு வந்து நீங்கள் ஒரு 3 லைனுக்கு கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ மேலேருந்து இந்த கார்னருக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கார்னருக்கு ஸ்டிச் பண்ணும்போது லாக் ஸ்டிச்சை எங்கே போடணும் அப்படிங்கிற டவுட் வரும். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இப்படி டர்ன் பண்ணேன் அப்படின்னா அந்த பீட் லைனுக்கும் இந்த பீட் லைனுக்கும் ஒரு கேப் வரும். ஸோ இந்த சைடில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடி இந்த பக்கமாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 கட் பீடு வச்சாலே போதுன்ற மாதிரி இருக்குது. அதனால 2 பீடு மட்டும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பீடு தேவைங்கிறத பார்த்து இந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி கட் பீடு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை விட பயங்கர கிராண்டாக இருக்கும். ஹெவியான ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் இந்த கட் பீடு ஒர்க்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சை நீங்கள் ப்ராப்பராக எப்படி போடணுங்கிறத இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மிரர் இமேஜ் மாதிரி லீஃப் இருக்குது அப்படின்னா இந்த லீஃபில் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த லீஃபில் இப்படி மிரர் இமேஜ் மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். இப்போ இதுவே வந்து 2 லீஃப்க்கும் ஒரே டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்காது. இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்படி 2 லீஃப் இருக்குது. இந்த லீஃபை இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லீஃபையும் அதே டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டின மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.